இது வந்து பால் பவுட்ரு, பால் பவுட்ரு, பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, சர்க்கரை. இதில் தேங்காய் இந்த மேல் தோல் எடுத்துகிட்டு வெள்ளையாக அந்த கருப்புலாம் எடுத்துகிட்டு வெள்ளையாக ஆட்டி வச்சுருக்கேன் மிக்சியில் போட்டு. இதில் இந்த பால் பவுட்ருலேயும் சர்க்கரையிலையும் இந்த பாலை ஊற்றணும். பாலை ஊற்றி நான் இந்த பால் பவுடரும் சூடாக இருக்கணும் இல்லையா, அதனால் இது இப்படி கலக்கணும்னா அப்படியே கரைஞ்சிடும். பால் பவுடரும் கரைஞ்சிடும், சீனியும் அப்படியே கரைஞ்சிக்கினே வந்ததும் அப்படியே இந்த பால் பவுடர் நல்லா கரைஞ்ச பிறகு இப்படியே நல்லா தொலைவிக்கினே இருக்கணும். எல்லாம் பாதாம் பருப்பு இருக்குது, முந்திரி பருப்பு இருக்குது, எல்லாம் இருக்குது. இந்த பால் பவுடர் இப்படியே இதுவான பிறகு கரைஞ்சிடும். நல்லா கரைஞ்சி பால் பவுடர் கரைஞ்சி வந்த பிறகு இந்த தேங்காவை கட்டிக்கிட்டு எல்லாரும் நல்லா கலக்கிட்டு கலக்கின பிறகு இப்போ இந்த தேங்காவை ஆட்டி வச்சிருந்த தேங்காவை போட்டுடணும். இதில் போட்டு நல்லா கலக்கி இந்த கிளாஸுங்களை 4 கிளாஸு இந்த 4 கிளாஸ்லேயும் அப்படியே ஊற்றிடணும். இந்த 4 கிளாஸ்லையும் ஊற்றிடணும். ஊற்றி ஃப்ரீசரில் வச்சிடணும். ஃப்ரீசரில் 12 ஹவர் வச்சிடணும். 12 ஹவர் 10 ஹவர் வச்சு நல்லா கட்டியாக வர வரைக்கும். இப்போ அப்படியே இது மாதிரி ஊற்றி வச்சிடணும். ஃபுல்லாக இதுமாரி ஊற்றிட்டு இதுமாரி 4 கிளாஸில் ஊற்றிட்டு இதுக்கு மேலே வந்து கவர் போட்டு இந்த குச்சி ஐஸ் குச்சி இது மேலே வந்து ஒரு பிளாஸ்டிக் கவர் இந்தமாரி எந்த கவர் இருந்தாலும் இந்தமாரி ஒரு கவர் நீங்கள் போட்டு நல்லா கட்டிடணும். இந்தமாரி ஒரு கவர் போட்டு இப்படி போட்டு இப்படி கட்டிட்டு இந்த குச்சியை தூக்கி இது உள்ளே அப்படி விட்டுடணும். அப்படியே வச்சு ஃப்ரீசரில் வச்சிடணும்.